பொழுது சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்திற்குள் திமுக தலைவர் ஸ்டாலினின் இல்லத்திற்குள் முதலமைச்சர் விஜய் செல்லும் அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் விஜயை உதயநிதி மற்றும் எழிலன், சேகர் பாபு, MRK பன்னீர்செல்வம், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இப்பொழுது முதலமைச்சர் விஜயை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினின் இல்லத்திற்குள் அழைத்துச் செல்லக்கூடிய காட்சியும், உதயநிதி முதலமைச்சர் விஜயை கட்டி அணைத்து உள்ளே ஆரத் தழுவி வரவேற்று அழைத்து சென்ற அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தமிழக அரசியலில் ஒரு நாகரிகமான, அதாவது ஒரு நயத்தக்க நாகரிகமான ஒரு அரசியல் செயல்பாடு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பதையே பார்க்கிறோம். தமிழக அரசியலில் மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான அந்த நட்பு உறவு ஆகியவற்றிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நாம் இப்போது காண முடிகிறது. இப்பொழுது முதலமைச்சர் விஜய்க்கு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பூங்கொத்தளித்து வரவேற்றதையும், இப்போது முதலமைச்சர் விஜய் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு சால்வை அணிவித்து பொன்னாடை போர்த்தி அவரிடம் வாழ்த்து பெறக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசியலில் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு வரை எதிரும் புதிருமாக அங்கு தேர்தல் களத்தில் மோதிக்கொண்ட 2 முக்கியமான தலைவர்கள் இப்பொழுது இல்லத்தில் ஒன்றே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியானது அரசியலில் ஒரு புதிய மாண்பை, ஒரு புதிய முன்னுதாரணத்தை முதலமைச்சர் விஜய் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதைத்தான் இந்த காட்சிகள், சந்திப்பு, வாழ்த்து மற்றும் இந்த நிகழ்வுகள் காண்பிக்கின்றன. தமிழக அரசியலில் ஒரு நயத்தக்க நாகரிகம் என்று கூறக்கூடிய அளவுக்கு அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து அதற்கு பிறகு இப்போது அது ஏற்பட்டிருப்பதாக கருதலாம் இந்த நிகழ்வின் மூலமாக. ஏனென்றால் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்து, கொளத்தூர் தொகுதியில் அவர் அதிர்ச்சி தோல்வியடைந்து ஆட்சி அதிகாரத்தை இழந்து இப்பொழுது ஒரு இக்கட்டான நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல் தலைவர் மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்தும் ஆசையும் பெறுவதற்காக முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாள் சட்டமன்றத்திற்கு சென்று வீடு திரும்புவதற்கு முன்னதாக அவருடைய இல்லத்தில் சென்று அந்த வாழ்த்து பெற்ற அந்த காட்சியும், இப்போது முதலமைச்சர் விஜய் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு அந்த உரையாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சியையும் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு துணை முதலமைச்சர் உதயநிதி உடன் இருக்கிறார். அவர்தான் அடுத்த 5 ஆண்டுகள் முதலமைச்சர் விஜய்க்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர். அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்தாலும் நட்பு அடிப்படையில், அவர்கள் உறவு அடிப்படையில் நாம் ஒன்றாக இருப்போம் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணா அரசியலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னதாக தந்தை பெரியாரிடம் ஆசி பெற்று இந்த ஆட்சியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் என்று தந்தை பெரியார் அண்ணாவுக்கு எதிராகத்தான் அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார் 1967ஆம் ஆண்டு. இப்போது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், குடும்ப அரசியலை ஒழிப்போம் என்று முழக்கமிட்டு ஆட்சியை அகற்றியதுடன் ஆட்சி பொறுப்பும் ஏற்றிருக்கிற முதலமைச்சர் விஜய் இன்று அரசியலுக்கு அப்பாற்பட்டு நட்பு மற்றும் மரியாதை அடிப்படையில் ஒரு முன்னாள் அரசியல் தலைவரை, மூத்த தலைவரை, களத்தில் பல்வேறு தழும்புகளை ஏற்று ஒரு மாபெரும் இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவரான தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் அவருடைய தொண்டர்கள் போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தாலும் விஜய் அவரிடமும் ஆசையும் வாழ்த்தும் பெறும். அரசியலில் எதிரியாக இருந்தாலும் நாம் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக மற்றும் உறவு நட்பு ரீதியாக நாம் அந்த மரியாதையையும் நாகரிகத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் முதலமைச்சர் விஜயின் இந்த நடவடிக்கை, செயல்பாடு அனைத்து தரப்பினரிடமும் ஒரு பாராட்டுதலை பெற்றிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக ஆட்சி அகற்றப்பட்டதற்கு வருத்தப்பட்டதை விட முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டதே பெரும்பாலான மக்களிடமும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தியது. அந்த வேதனைக்கு ஒரு ஆறுதலாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் இன்று அவரை நேரில் சென்று சந்தித்திருப்பது அது திமுக தொண்டர்களையும் சற்று அமைதிப்படுத்தும். பொதுவான மற்ற மக்களிடையும் அது ஒரு அமைதியான ஒரு அரசியல் சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு இந்த சந்திப்பும் மற்றும் இந்த உரையாடலும் வாழ்த்தும் ஒரு முன்னுதாரணமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இது வட மாநில அரசியலில் இது போன்று அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்தாலும் மற்றபடி நட்பு அடிப்படையில் மற்றும் வெளியில் அவர்கள் அந்த நட்பு ரீதியான அந்த நாகரிகத்தை பின்பற்றுவார்கள். அது தமிழக அரசியலிலும் இப்போது விஜய் காலத்தில் திரும்புகிறது என்றுதான் கூற வேண்டும். சமூக வலைத்தளங்களின் மூலமாக இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள், ஜென்சி தலைமுறையினால் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தில் இதுவும் ஒரு வகை
சிறப்பான மாற்றமாக கருதப்படுகிறது. வழக்கமாக இரண்டு கட்சிகள் வெற்றியும் தோல்வியும் பெற்றுக் கொண்டால் அவர்கள் தேர்தல் களத்தில் மட்டுமல்ல பொது தளத்திலும் அவர்களிடையே அநாகரிகமான வசைமாறி பொழிவுகள் மற்றும் ஒருவரை ஒருவர் வசைமாறி பொழிந்து கொள்வது, தாக்கிக் கொள்வது போன்ற சம்பவங்கள் நிகழும். ஆனால் அந்த போக்கை கடைபிடிக்காமல் ஒரு அமைதியான சுமூகமான ஒரு அரசியல் வளர்ச்சியை நோக்கிய செயல்பாட்டை, ஒரு நாகரிகமான செயல்பாட்டை முதலமைச்சர் விஜய் முன்னெடுத்திருக்கிறார் என்பதுதான் இந்த முதலமைச்சர் விஜயும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் சந்திப்பு தெரிகிறது. இப்பொழுது அந்த சந்திப்பு நிறைவடைந்து அவரை உதயநிதி உள்ளிட்டோர் வழியனுப்பிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜய் மு.க. ஸ்டாலினின் இல்லத்திற்கு தலைமைச் செயலகத்திலிருந்து நேரடியாக சென்று அங்கு வாழ்த்து பெற்ற அந்த காட்சியும் இப்போது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்துவிட்டு அவர் மீண்டும் பட்டினப்பாக்கம் இல்லம் நோக்கி திரும்பக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. இது அரசியல் ரீதியாக ஒரு நல்ல சிறந்த ஒரு முன்னுதாரணமாக கருதப்படுகிறது, ஒரு நாகரிகமான முன்னுதாரணம். இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைந்த போதிலும் அதில் திமுக தலைவரும் அப்போது முதலமைச்சராகவும் இருந்த மு.க. ஸ்டாலினின் தோல்வி மிகுந்த ஒரு வேதனையும் சோதனையும் ஏற்படுத்திய சூழ்நிலையில் இப்போது அந்த வேதனையை மறக்கடிக்கக்கூடிய வகையில் அவர்களை நேரடியாக சந்தித்து அவர் வாழ்த்தும் அந்த இருவரும் மரியாதை நிமித்தமாக பேசிக்கொண்ட காட்சியும் தமிழகத்தில் அடுத்து வரும் ஆண்டுகளில் ஒரு ஆரோக்கியமான அரசியல் போட்டி இருப்பதற்கு இது ஒரு முதல் படிக்கட்டாக இந்த நிகழ்ச்சி ஆழ்வார்பேட்டை ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் படிக்கட்டில் இருந்து ஒரு அரசியல் நாகரிக படிக்கட்டின் பயணம் சட்டப்பேரவை வரை தொடரும் என எதிர்பார்க்கலாம். இந்த அடுத்த வரும் ஒவ்வொரு நாளும் எதிரும் புதிருமாக களத்தில் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளின் தலைவர்களும் அங்கு ஒரு இல்லத்தில் சந்தித்து பேசி உரையாடி அவர்கள் இப்போது பிரிந்து அவரவர் பணிகளை ஆற்ற செல்வது ஒரு நயத்தக்க அரசியல் நாகரிகமாக தமிழகத்தில் ஒரு முன்மாதிரியான அரசியல் நாகரிகமாக இப்போது பார்க்கப்படுகிற சந்திப்பு தொடர்பான அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்புகள் இன்னும் இருதரப்பிலும் இருந்தும் வரக்கூடும். வீட்டு வாசல் வரை வந்து விஜயை வரவேற்று அழைத்து சென்ற விஜயை மு.க. ஸ்டாலின் இப்போது வாழ்த்தி அவரை அரசியல் பணிக்கு வழி அனுப்பி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக டிஎம்கே வெர்சஸ் டிவிகே என்று மக்கள் மன்றத்தில் முழங்கி ஆட்சியை கைப்பற்றி அதன் பின்னர் முதலமைச்சர் பொறுப்பிலையும் ஏற்று அதற்கு பிறகு எந்த ஆட்சியை அகற்றினோமோ அந்த அகற்றப்பட்ட ஆட்சியின் தலைவரை அவரது இல்லத்திலேயே சென்று சந்தித்து வாழ்த்தும் மரியாதை நிமித்தமாக பேசியும் சென்றிருப்பது தமிழக அரசியலில் ஒரு முன்னுதாரணமான அரசியல் பாடமாக கருதப்படுகிறது. பல்வேறு விமர்சனங்கள் இளைய தலைமுறை அரசியல் நோக்கி வைக்கப்பட்ட போதிலும் புதிய தலைமுறை முதியோர்களுக்கு வழிகாட்டும் வகையில் இந்த இளைய தலைமுறையின் பிரதிநிதியான விஜய் இந்த அரசியல் நடவடிக்கையை எடுத்திருப்பது அனைத்து தரப்பினரிடமும் பாராட்டையும் வரவேற்பையும் நிச்சயமாக பெறும் என்பதில் சந்தேகமில்லை. தொடரும் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் அடுத்தடுத்து பல்வேறு ஆச்சரியங்கள் நிகழக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்திருக்கிறது. அரசியல் களத்தில் நேருக்கு நேர் எதிரியாக இருந்தாலும் அங்கு மனதளவில் நேருக்கு நேர் இருவரும் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகள், புகைப்படங்கள் வந்திருப்பது தமிழக அரசியல் ஒரு புதுமையான ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழக அரசியல் சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் இந்த சந்திப்பு இப்போது நிகழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது திமுக தலைவரை சந்தித்த பின்னர் முதலமைச்சர் விஜய் இப்பொழுது அவருடைய இல்லத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் முதலமைச்சரும் அவருடைய ஆழ்வார்பேட்டையில் உள்ள முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் இல்லத்தில் சந்தித்து அவருக்கு அவர் வாழ்த்து கூறி ஆலோசனை வழங்கக்கூடிய காட்சியையும் அவரை வரவேற்று ஆட்சியை தொடர்வதற்கான அறிவுறுத்தல்களையும் கூறும் காட்சிகளையும் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் சென்னை ஆழ்வார்பேட்டை செனட் ஆஃப் ரோடு எல்லாம் கடந்த 4 நாட்களாக பரபரப்பின்றி இருந்த எல்லாம் மீண்டும் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை தொடங்கிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் என்று சட்டப்பேரவையில் அவர் பொறுப்பேற்றதும் அதே போல முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதும் நடைபெற்ற அடுத்த சில மணி நேரங்களில் இத்தகைய ஒரு ஆரோக்கியமான அரசியல் போக்கு இரண்டு கட்சிகளிடமே தமிழகத்தின் வளர்ச்சிக்காக இரண்டு கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு செயல்படுவதற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த நிகழ்வு
வரலாற்றில் மிக முக்கியமான, தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாக என்றென்றும் தமிழக மக்களின் நினைவில் நிலைத்திருக்கும்.